செப்டம்பர் 28இல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வு நடைபெற இருப்பதாக டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. குரூப் 2 முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 28இல் நடைபெறும் எனவும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இன்று முதல் ஆகஸ்ட் 13 வரை குரூப் 2A தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கிறது. இது பற்றி விரிவான தகவல் இதற்கு காத்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். எத்தனை காலி பணியிடங்களுக்கு நிரப்புவதற்கான குரூப் 2 and 2A தேர்வு நடைபெற இருக்கிறது? விவரங்கள் என்ன? நிச்சயமாக சார் பதிவாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், வனவர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர் மற்றும் உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களில் காலியாக இருக்கக்கூடிய 645 பணியிடங்களுக்கான ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 2 மற்றும் 2A ஆகிய தேர்வுகள் என்பது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்வுகளுக்கு ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்திருக்கின்றது. இதற்கான முதல்நிலை தேர்வு என்பது செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெறும் என்றும் தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை UPI மூலமாக செலுத்தலாம் என்றும் டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக 13வது முறையாக தொடர்ச்சியாக தேர்வாணையத்துடைய ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்டதன்படி தேர்வுக்கான அறிவிக்கை அந்த குறிப்பிட்ட தினத்திலேயே வெளியிடப்படுவதாக டிஎன்பிஎஸ்சி தெரிவித்திருக்கின்றது. தேர்வுகளுடைய நலன் கருதி ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகளுக்கான முதன்மை தேர்வு தொகுதி 2A படித்தேர்வு திட்டம் என்பது மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதையும் டிஎன்பிஎஸ்சி தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. 2018 முதல் 2025 வரை இருக்கக்கூடிய 8 ஆண்டுகளில் முதன்முறையாக தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 2 மற்றும் 2A பணிகளுக்கான அறிவிக்கை வெளியிடப்படுவதையும் தற்பொழுது டிஎன்பிஎஸ்சி நினைவூட்டி இருக்கின்றது. அதன்படி இந்த ஆண்டு 645 பணியிடங்களுக்கான தேர்வு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று முதல் தேர்வர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. பிரபாகர், எந்தெந்த பணியிடங்களுக்கு இந்த தேர்வு நடைபெறுகிறது? குறிப்பாக 8 வருஷத்துக்கு அப்புறமா குரூப் 2 and 2A தேர்வு ஒரே சமயத்தில் நடக்கிறது, அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமாக 2018 முதல் 25 வரை இருக்கக்கூடிய 8 ஆண்டுகளில் முதன்முறையாக தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த தேர்வுகள் நடத்தப்படுவதை டிஎன்பிஎஸ்சி குறிப்பிட்டிருக்கின்றது. சார் பதிவாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், வனவர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர் மற்றும் உதவியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான 645 காலி பணியிடங்களுக்கான தேர்வு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 13வது முறையாக ஒவ்வொரு ஆண்டும் எந்தெந்த தேர்வுகள் நடத்தப்படும் என்பதை திட்டமிட்டு ஆண்டு நாட்காட்டியை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி 13வது முறையாக குறிப்பிட்ட சரியான நாட்களிலேயே இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்படுவதை டிஎன்பிஎஸ்சி சுட்டிக்காட்டி இருக்கின்றது. அதே போல இந்த காலி பணியிடங்களை நிரப்பக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது தோராயமாக தற்போது இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கும் என்றும், கலந்தாய்வு அதே போல முதன்மை தேர்வுக்கு பின்பாக இறுதியாக கலந்தாய்வு வரக்கூடிய நாட்கள் வரை வரக்கூடிய காலி பணியிடங்கள் கூடுதலாக அதில் சேர்க்கப்பட்டு இறுதியாக அதற்கான அந்த பணியிடங்கள் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதையும் டிஎன்பிஎஸ்சி தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. பிரபாகரன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.